ஒரு தனி மனிதனுடைய ஊடகத்தின் வெளிப்பாடு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்பே ஒரு ஊடகம் தானே. என்னோட இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களோட பரிமாறப்படுகிறதுக்கு நான் இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு வாயில வெப்சைட் மூலமாக யூடியூப் மூலமாக உங்களுக்கு நான் சொல்றேன். அதுதான் ஊடகம். ஸோ ஒரு தனி மனிதனுடைய ஊடகத்தின் வெளிப்பாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் மற்றொரு நபருடன் நிறுவனங்களுடன் ஊடகத்தின் மூலமாக தொடர்பு கொள்கிறார். ஒரு இடத்துல இருந்தே மற்ற இடத்திற்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஊடகம் எல்லாமே ஊடகம் தான். அதுல ஊடகம் அப்படின்னாலே நீங்க நினைக்கிறது இந்த டான்ஸு, பாட்டு, சினிமா, செய்தித்தாள் அது மட்டும் ஊடகம் கிடையாது. எல்லாமே ஊடகம் தான். ஸோ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் கார்டில் உட்காந்துட்டு அதுக்கு பேரும் ஊடகம் தான். ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றத்துக்கு தேவையான சாதனங்களை ஊடகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஊடகத்தின் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம். மென்ஷன் பண்ணிட்டாங்களா? ஸோ ஊடகம் என்பது அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களாக உள்ளடக்கியது. ஊடகமானது மீடியா அப்படின்னு சொல்றாங்க. மீடியம் அப்படிங்கிறது ஆங்கில மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது.